Okay, students. Now let us see the powers of directors. Powers of directors. அதிகாரம் இயக்குனர்களோட அதிகாரம். The directors should have a vision to frame policies to achieve the high level of performance. To achieve high level of performance, they must set goals of the company. They must have powers to carry on the objectives of the company. The power of directors grouped into 4 heads. இயக்குனர்களோட அதிகாரத்தை 4 வகையாக பிரிக்கலாம். ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ், மேனேஜரியல் பவர்ஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ், பவர்ஸ் ஒன்லி வித் ரெசல்யூஷன், வித் ஏ ரெசல்யூஷன், அதர் பவர்ஸ். 4 கேட்டகரியாக டைரக்டர்ஸோட அந்த பவர்ஸை பிரிக்கலாம். ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் ஆஃப் ஏ டைரக்டர், சட்டப்படியான அதிகாரங்கள். டைரக்டரோட சட்டப்படியான அதிகாரங்கள் என்னென்ன? In the general body meeting of the company, the following powers must be exercised by the board of directors by passing a resolution. அந்த பங்குதாரர்களோட ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதன் வாயிலாக இந்த அதிகாரம் சட்டப்படியாக இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. In the general body meeting of the company, the following powers must be exercised by the board of directors. பங்குதாரர்கள் கூட்டத்தில், ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் வழியாக அதை செயல்படுத்துவதற்குரிய அதிகாரம் சட்டப்படியாக இயக்குனர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தட் இஸ் கால்ட் ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். எதுக்கெல்லாம் ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ், சட்டப்படியான அதிகாரம் உண்டுங்கிறத சொல்கிறாங்க. பவர் டு மேக் கால்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி அன்பெய்ட் ஆன் தர் ஷேர்ஸ். பங்குதாரர்கள்டேருந்து பெற வேண்டிய அழைப்பு பணத்தை கேட்பதற்கான அதிகாரம் இவர்களுக்கு உண்டு. அது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுனால பங்குதாரர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை ஓகே அழைப்பு பணத்தை கேட்கலாம், டு மேக் கால்ஸ் அப்படின்னு இப்போ ஜென்ரல் மீட்டிங்கில் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுனால அதன் அடிப்படையில் இந்த டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பவர் டு மேக் கால்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி அன்பெய்ட் ஆன் தர் ஷேர்ஸ். அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அலாட்மெண்ட் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு கால் கொடுத்துருப்பாங்க, இன்னும் ஃபைனல் கால் அமௌண்ட்டு தராமல் இருப்பாங்க. ஃபைனல் கால் அமௌண்ட்டை கேட்குறதுக்கான அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. அப்போ அந்த ரெசல்யூஷன் அடிப்படையில் பாக்கி உள்ள பணத்தை கேட்பதற்கான அதிகாரம் ஸ்டாச்சுட்டரி பவர் டைரக்டருக்கு உண்டு. பவர் டு இஷ்யூ டிபெஞ்சர்ஸ், கடன் வாங்கிறதுக்கு, கடன் பத்திரங்களை வெளியீடு செய்வதற்கு இயக்குனர்களுக்கு சட்டப்படியான அதிகாரம் உண்டு. பவர் டு பாரோ மணி அதர்வைஸ் தேன் ஆன் டிபெஞ்சர்ஸ், இந்த டிபெஞ்சர்ஸ் இல்லாமல், டிபெஞ்சர்ஸை வெளியிடாமல் வேறு வகையில் கம்பெனிக்கு கடன் வாங்கிறதுக்கான அதிகாரம் இயக்குனர்களுக்கு உண்டு. பவர் டு இன்வெஸ்ட் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய லாபம் கிடைச்சதுனால கம்பெனியில் பணம் நிறைய இருக்குது. அப்போ இந்த பணத்தை ஐடியில் வச்சுக்காமல் அதை எஃபெக்டிவாக வேறு ஏதேனும் திட்டங்களில் முதலீடு செய்து அதன் மூலமாக கம்பெனிக்கு லாபம் வருவதற்கு, வருமானம் ஈட்டுவதற்கான வழிகளை இயக்குனர்கள் செய்யலாம். பவர் டு இன்வெஸ்ட் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, பவர் டு மேக் லோன்ஸ், கம்பெனி கடன் கொடுக்கறதுக்கு பவர் டு மேக் லோன்ஸ், கடன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டு. பவர் டு டைவர்சிஃபை த கம்பெனி பிஸ்னஸ், கம்பெனியில் நிதி வசதி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு, வேற ஒரு தொடர்பில்லாத ஒரு தொழிலை தொடங்குவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. பட் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாச்சுட்டரி பவர் இவருக்கு கிடைக்குது. பவர் டு டைவர்சிஃபை த கம்பெனி பிஸ்னஸ், பவர் டு அப்ரூவ் அமால்கமேஷன், மெர்ஜர் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், 2 கம்பெனி ஒன்றா சேர்றது, அமால்கமேஷன், மெர்ஜர், 2 கம்பெனி ஒன்றா இணையுது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கம்பெனியையே மறுபடியும் கட்டமைப்பு செய்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் செய்து, இதையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டாச்சுட்டரி பவர் டைரக்டர்ஸுக்கு உண்டு. பவர் டு அப்ரூவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் போர்டு ரிப்போர்ட்ஸ், இயக்குனரவை இயக்குனரவை அறிக்கையை சைன் பண்ணுறதுக்கு, அப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கம்பெனியினுடைய நிதிநிலை அறிக்கைகளில் ஏற்றுக்கொள்வதற்காக சைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் டைரக்டர்ஸுக்கு உண்டு. தென் மேனேஜரியல் பவர்ஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ், மேனேஜரியல் பவர்ஸ் மேலாண்மை அதிகாரம். பவர் டு கான்ட்ராக்ட் வித் தேர்ட் பார்ட்டி,
மூன்றாம் நபர்களோட ஒப்பந்தம், கம்பெனிக்காக ஒப்பந்தம் செய்வதற்கான அதிகாரம் இவர்களுக்கு உண்டு. பவர் டு அலாட், ஃபர்ஃபீட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் த ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. பங்குகளை ஒதுக்கீடு செய்யவும், பணம் கட்டலை அப்படின்னா அல்லது வேறு சரியான காரணங்களுக்காக அந்த பங்குகளை இன்வேலிடேட் பண்ணுறதுக்கு, ஃபர்ஃபீட் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த பங்குகளை மாற்றுவதற்கோ, பங்குதாரர்கள் பங்குகளை மாற்றும்போது அந்த பங்கு மாற்றத்தை செய்வதற்கோ செய்து கொடுப்பதற்கோ இயக்குநர்களுக்கு அதிகாரம் உண்டு. பவர் டு அலாட், ஃபர்ஃபீட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் த ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அடுத்து ஒரு பவர் பாருங்கள், பவர் டு டிசைட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். கடன் பத்திரங்களை வெளியிட்டு கடன் வாங்கும்போது அதற்கான நார்ம்ஸ், அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அந்த வழிமுறைகளை வகுக்க வேண்டிய அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு. பவர் டு ஃப்ரேம் நியூ பாலிசிஸ் அண்ட் டு இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த எஃபிஷியன்ட் ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ். புதிய கொள்கைகளை வகுத்து வணிகத்தை சிறப்பாக நடத்தி செல்வதற்கான அதிகாரம் இவர்களுக்கு உண்டு. பவர் டு அப்பாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி. இவங்க தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இயக்குனரவை தான் மேலாண்மை இயக்குனரை அல்லது மேலாளரை நியமிக்குது. அதே மாதிரி நிறும செயலர், கம்பெனி செக்ரட்டரி இஸ் அப்பாயிண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ இவங்களுக்கெல்லாம் பதவியில் நியமனம் செய்வதற்கான அதிகாரம், பணி வழங்குவதற்கான அதிகாரம், மேனேஜரியல் பவர்ஸ் இவங்களுக்கு உண்டு. பவர் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஒர்க் ஆஃப் சபார்டினேட்ஸ். அதாவது கீழ்ப்பணியாளர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களோட பணிகளை மேற்பார்வை செய்வதற்குமான அதிகாரம் உண்டு. பவர்ஸ் ஒன்லி வித் எ ரெசல்யூஷன். ஒரு தீர்மானத்தின் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர்கள், அதிகாரங்கள். டு செல் ஆர் லீஸ் எனி அசட் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட சொத்தை குத்தகைக்கு விடணும் அல்லது விற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில். To sell or lease any asset of the company, to allow time to the director for repayment of loan. ஒரு இயக்குனர் வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்கான காலத்தை நீட்டிப்பதாக இருந்தால் தீர்மானத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தீர்மானம் இல்லாமல் அந்த அதிகாரம் கிடையாது. பவர்ஸ் only with a resolution. To borrow money in excess of paid up capital and free reserves. கடன் வாங்குறப்ப, இந்த கம்பெனிக்காக கடன் வாங்குறப்ப நிறுவனத்தினுடைய பங்கு முதல் மற்றும் காப்பு இதையும் சேர்த்து இந்த அளவை விட அதிக அளவில் கடன் வாங்குவதாக இருந்தால் அதற்கு தீர்மானம் வேணும். டு அப்பாயிண்ட் எ சோல் செல்லிங் ஏஜென்ட் ஃபார் மோர் தேன் 5 years. தனியாக ஒரு விற்பனை முகவரை 5 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள காலத்திற்கு நியமிப்பதாக இருந்தால் அதற்கும் அதிகாரம் உண்டு தீர்மானத்தின் அடிப்படையில். டு இஷ்யூ அ போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ஃபார் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஷேர் கேபிட்டல். போனஸ் ஷேர்ஸ் வெளியிடலாம். அதே மாதிரி ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அதாவது ஷேர் கேபிட்டலை மறு கட்டமைப்பு செய்வதற்கும் அதிகாரம் உண்டு. டு கான்ட்ரிபியூட் மணி ஃபார் சேரிட்டபிள் பர்பஸஸ் எக்ஸீடிங் 50,000 rupees or 5% of the average profit of 3 years, whichever is greater. 50,000 நன்கொடை வழங்குவதற்கு அறக்கட்டளைகளுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை வழங்குவதாக இருந்தால் அல்லது கடந்த 3 ஆண்டுகளோட லாபத்தில் சராசரி லாபத்தில் 5 விழுக்காட்டுக்கு மேலே அவங்க வழங்குவதாக இருந்தால் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க அந்த அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை வழங்கலாம். தென் அதர் பவர்ஸ், இது இல்லாமல் வேறு என்ன பவர்ஸ் டைரக்டர்ஸுக்கு உண்டுன்னா, பவர் டு ஃபில் கேஷுவல் வேக்கன்சிஸ். தற்காலிக காலியிடங்கள் ஏற்படக்கூடிய காலியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு. பவர் டு அப்பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி. முதல் தணிக்கையரை பதவி அமர்த்தக்கூடிய அதிகாரம் உண்டு. பவர் டு அப்பாயிண்ட் ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ், அடிஷனல் டைரக்டர்ஸ் அண்ட் கேஎம்பி, கீ மேனேஜரியல் பர்சன். மாற்று இயக்குனரை, கூடுதல் இயக்குநர்களை, முக்கிய மேலாண்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய மேலாண்மை நிர்வாகிகளை பணியமர்த்துவதற்கான அதிகாரம் இவர்களுக்கு உண்டு.
பவர் டு ரிமூவ் கீ மேனேஜரியல் பர்சனல். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதிகாரம் உண்டு, ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதிகாரம் உண்டு. பவர் டு ரெக்கமெண்ட் த இன்டரிம் டிவிடெண்ட் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். பங்குதாரர்களுக்கு இடைக்கால பங்காதாயம் அறிவிப்பதற்கும் இன்டரிம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட் இறுதியாக உள்ள பங்காதாயம் அறிவிப்பதற்கும் இயக்குநர்களுக்கு பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் உண்டு. பவர் டு மேக் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன், அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதற்கும் பவர் டு டெக்ளேர் சால்வென்சி பொசிஷன் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியினுடைய தீர்வு திறத்திற்கான அறிக்கையை வெளியிடுவதற்குமான அதிகாரம் இவர்களுக்கு உண்டு. Now let us see the rights of directors. Rights of directors இவங்களோட உரிமைகள். டைரக்டருக்கு என்னென்ன உரிமைகள்? ரைட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு இன்டு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் கலெக்டிவ் ரைட்ஸ். இண்டிவிஜுவல் ரைட்ஸ், ஒரு டைரக்டருக்கு என்ன உரிமை இருக்குது. அதே மாதிரி கலெக்டிவ் ரைட்ஸ், இயக்குனர் அவைக்கு உள்ள உரிமைகள் என்ன. இண்டிவிஜுவல் ரைட்ஸ், தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்குனருக்கு என்ன உரிமைகள் உண்டுன்னா, ரைட் டு இன்ஸ்பெக்ட் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கணக்கேடுகளை அவர் எந்த நேரத்திலையும் பார்க்கலாம். நிறுவனத்தினுடைய பதிவு அலுவலகத்திற்கு வந்தும் கம்பெனியினுடைய கணக்கு ஏடுகளை கணக்கு பதிவேடுகளை பார்வையிடலாம். ரைட் டு ரிசீவ் நோட்டீசஸ் ஆஃப் போர்டு மீட்டிங்ஸ், இயக்குனர் அவை கூட்டத்திற்கான அழைப்பு கடிதத்தை பெறுவதற்கான உரிமை உண்டு. ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் காஸ்ட் ஓட் இன் ஃபேவர் ஆர் எகெயின்ஸ்ட் த ரெசல்யூஷன்ஸ், தீர்மானத்திற்கு சாதகமாகவோ எதிர்ப்பாகவோ வாக்கு செலுத்துவதற்கான உரிமை இயக்குனருக்கு உண்டு. ரைட் டு ரிசீவ் சர்க்குலர் ரெசல்யூஷன்ஸ் ப்ரொப்போஸ்டு டு பி பாஸ்டு, அதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு முன்மொழிகை கொடுப்பாங்க. அந்த முன்மொழிகைகள் ப்ரொப்போசல்ஸை பெறுவதற்கான உரிமை இயக்குனருக்கு உண்டு. ரைட் டு இன்ஸ்பெக்ட் மினிட்ஸ் ஆஃப் போர்டு மீட்டிங்ஸ், கூட்டம் நடவடிக்கை குறிப்பேடுகளை பார்வையிடுவதற்கான அதிகாரம் இயக்குனருக்கு உண்டு. கலெக்டிவ் ரைட்ஸ், இயக்குனர் அவைக்கு உள்ள அதிகாரம் என்னென்னா, ரைட் டு ரெஃப்யூஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ரைட் டு ரிசீவ், ரைட் டு ரெஃப்யூஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், பங்கு மாற்றத்தை தடை செய்வதற்கான அதிகாரம் இயக்குனர் அவைக்கு உண்டு. டைரக்டர்ஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனிஸ் அண்ட் டீம்டு பப்ளிக் கம்பெனிஸ் ஆர் என்டைட்டில்ட் டு ரெஃப்யூஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், பங்கு மாற்றத்தை பதிவு செய்ய மறுக்கலாம். டு எ பர்சன் whom they do not approve, அந்த பங்கு மாற்றம் செய்வதை அவங்க மறுக்கலாம். ரைட் டு எலெக்ட் எ சேர்மன், ஒரு சேர்மன் அவங்க கூட்டத்திற்கு தலைவராக ஒரு சேர்மனை நியமிக்கிறதுக்கான அதிகாரம். த டைரக்டர்ஸ் ஆர் என்டைட்டில்ட் டு எலெக்ட் எ சேர்மன் ஃபார் த போர்ட் மீட்டிங். ரைட் டு அப்பாயிண்ட் எ மேனேஜிங் டைரக்டர், தே ஆர் கலெக்டிவ்லி ஹேவிங் த ரைட் டு அப்பாயிண்ட் எ மேனேஜிங் டைரக்டர். ரைட் டு ரெக்கமெண்ட், பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம். த போர்ட் இஸ் என்டைட்டில்ட் டு டிசைட் வெதர் டிவிடெண்ட் இஸ் டு பி பெய்ட் ஆர் நாட், இந்த வருஷம் பங்காதாயம் வழங்கணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம், உரிமை இயக்குனர் அவைக்கு உண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் cannot compel the directors to pay dividend, பங்குதாரர்கள் கட்டாயம் கொடுக்கணும்னு அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை கிடையாது. இயக்குனர் அவைக்கு பங்காதாயம் வழங்குவதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கான உரிமை உண்டு. However, they can reduce the rate of recommended dividend payment. However, they can reduce the rate of recommended dividend payment of dividend is prerogative of the board. அதாவது அறிவிக்கப்பட்ட பங்காதாயத்தை விட குறைத்து வழங்குவதற்கான உரிமையும் இந்த இயக்குனர் அவைக்கு உண்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.